மீன ராசிக்காரருக்கு பாக்கியத்தையும் குரு பார்த்துப்பார். ஏற்கனவே பஞ்சமஸ்தானத்தில் இருக்காரு, பாக்கியஸ்தானத்தையும் பார்த்துப்பார். ஒரு லக்னாதிபதி நம்ம உச்ச வீட்டில் பஞ்சமஸ்தான அதிபதியாக இருந்து தன் வீட்டை தான் பார்த்துப்பார். தன்னுடைய மீனத்தை குரு பார்ப்பார், விருச்சிக லக்னத்தையும் குரு பார்ப்பார். அப்போ அந்த விருச்சிகத்தை பார்க்குற போது அந்த மீன ராசிக்கு தன பாக்கிய அதிபதி தான் செவ்வாய். அப்போ எங்கே போனாலும் அங்கே அந்த பண போராட்டங்கள் அது வராது, பண போராட்டங்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் ஒன்றும் செய்யலாம், என்ன செய்யலாம்னா அவங்களுக்கு 12ஆம் இடத்து லக்கணத்தில் இருக்கார். மீனராசிக்கு 12 சனி லக்கணத்தில் இருக்கார். அப்போ லக்கணத்துக்கு போது இந்த மீனராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர்த்துல ஒரு 50 பேராவது குறைஞ்சபட்சம் மண்ணு மனையில் காசு கொள்வாங்க. போனதுக்கு உண்டான வாய்ப்புகள் அமையும். ஏன்னா அந்த சனியும் குரு பார்த்தாங்க. அப்போ அதில் இங்கே இருக்கிறது யாருன்னா, பூரட்டாதினா குபேரர் அங்கே இருப்பார், அதில் 4ஆம் பாதம் இருக்கும். உத்திரட்டாதி அது திருப்பதி அல்லது காமதேனு பேர். இப்போ ரேவதி அப்படின்னா சனீஸ்வரன் பேர். அப்போ ரேவதி நட்சத்திரம் சனீஸ்வரன் அப்படிங்கிற போது இந்த சனியே ரேவதி நட்சத்திரத்தில் உக்காந்துக்கிட்டாருன்னா இந்த குரு பார்க்கறதுனால கட்டாயம் நடத்தி கொடுத்துருவார்.